தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். நரை, திரை, மூப்பு, சாக்காடு இந்த நான்கையும் மனிதனால் வெல்லவே முடியாதா? நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சித்தர்கள் உயிருடன் வாழ்ந்தார்கள் என்பது வெறும் கட்டுக்கதையா? அல்லது அதற்கு பின்னால் நாம் அறிந்திராத அறிவியல் பூர்வமான ரகசியம் மறைந்திருக்கிறதா? ஒரு மனிதனுடைய மரபணுவையே மாற்றி அமைத்து முதுமையை தடுத்து உடலை இரும்பை போல் மாற்றும் ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், சித்தர்களின் அந்த உச்சபட்ச ரகசியத்தின் பெயர்தான் காயகல்பம். இன்றைய நவீன விஞ்ஞானமும் வியந்து பார்க்கும் அந்த காயகல்ப ரகசியத்திற்குள் நாம் இன்று பயணிக்க போகிறோம். ஆகவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். விந்து கட்டுதல் வீடியோவை தொடர்ந்து காயகல்பத்தின் ரகசியம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். தென்னிந்தியாவின் தொன்மையான தமிழ் நாகரிகத்தில் வேரூன்றிய ஒரு சித்த மருத்துவ முறை உலகெங்கிலும் உள்ள பழமையான மருத்துவ முறைகளில் தனித்துவமான ஒரு இடத்தை பிடித்துள்ளது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சிந்து சமவெளி நாகரிக காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படும் இந்த மருத்துவ முறை மனித உடலை பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக உருவகப்படுத்துகிறது. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் பிரபஞ்சத்தை உருவாக்கும் நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களே மனித உடலையும் கட்டமைக்கின்றன என்று சித்த மருத்துவம் ஆணித்தரமாக சொல்கிறது. இந்த பஞ்சபூதங்களுடைய சதவிகிதத்தில் வேறுபாடுகளே மனித உடலில் வாதம், பித்தம், கபம் எனப்படும் 3 பிரச்சனையை உருவாக்குகிறது. இந்த 3இல் சமநிலை சீர்குலையும் போது மனித உடலில் நோய்கள் உற்பத்தியாகிறது. இத்தகைய நோய்களில் இருந்து உடலை பாதுகாத்து முதுமையை தடுத்து மனித ஆயுளை இயற்கையான எல்லைகளுக்கு அப்பால் நீட்டிக்கும் ஒரு மகத்தான அறிவியலே காயகல்பம். காயம் என்றால் மனித உடல் என்று பொருள். கல்பம் என்றால் அழியாத தன்மை அல்லது பாறை போன்று உறுதியாக்குதல் என்று பொருள். முடி வெளுத்தல் அதாவது நரை, தோல் சுருங்குதல் அதாவது திரை, முதுமை அடைதல் அதாவது மூப்பு, இறப்பு அதாவது சாக்காடு ஆக நரை, திரை, மூப்பு, சாக்காடு ஆகிய 4 தவிர்க்க முடியாத இயற்கை நிகழ்வுகளை தடுத்து உடலையும் மனதையும் நீண்ட காலத்திற்கு இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியுடனும் வைத்திருக்க செய்யும் விரிவான வழிமுறைதான் காயகல்பம். இது வெறும் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டதல்ல. மனிதனுடைய ஆன்மீக உயர்வுக்கும் பிரபஞ்ச பேரறிவோடு ஒன்றிணைவதற்கும் உடலை ஒரு வலுவான வாகனமாக மாற்றுவதே காயகல்பத்தின் அடிப்படை நோக்கம். பொதுமக்களிடையேயும் நவீன மருத்துவ உலகிலும் காயகல்பம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரகசிய மூலிகையை கொண்டு தயாரிக்கப்படும் ஒற்றை மருந்து என்ற பரவலான தவறான புரிதல் இருக்கிறது. ஆனால் வரலாற்று ஏடுகளிலும் சித்த மருத்துவ சுவடிகளிலும் காயகல்பம் என்பது ஒரு தனித்த மருந்து அல்ல. காயகல்பம் என்பது பல்வேறு மூலிகைகள், உலோகங்கள், கனிமங்கள், விலங்கு பொருட்கள், கடினமான பத்திய முறைகள் மற்றும் ஆழமான யோக பயிற்சிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு முழுமையான வாழ்வியல் மற்றும் மருத்துவ கட்டமைப்பு தான் காயகல்பம். இந்த மகத்தான காயகல்பம் முறையானது அடிப்படையில் 2 பிரதான பிரிவாக இருக்கிறது. அவை உட்கொள்ளப்படும் அக மருந்துகள் எனப்படும் கல்ப அவிர்தம், அடுத்து உடலையும் மனதையும் நெறிப்படுத்தும் பயிற்சிகள் எனப்படும் கல்ப யோகம். இந்த ஒவ்வொரு பிரிவின் கீழும் எண்ணற்ற வழிமுறைகளும் சூத்திரங்களும் சித்தர்களால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. காயகல்பத்தில் மூலிகை கற்பம், தாது கற்பம், ஜீவ கற்பம், யோக கற்பம் என பல வகைகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு கருவூரார் வாதகாவியம் என்ற தொன்மையான நூல்கள் 108 கர்ப்ப மூலிகைகளை வகைப்படுத்துகிறது. பொன்னாங்கண்ணி, சிவனார் வேம்பு, கீழாநெல்லி, இஞ்சி, வேம்பு மற்றும் நெல்லிக்காய் ஆகியவை இதில் அடங்கும். இவை உடலில் ஆக்சிஜனேற்ற தடுப்பான்களாக செயல்பட்டு செல்களை புதுப்பிக்கிறது. இவை போன்றவை
மூலிகை கர்ப்பத்தில் வரும். அடுத்து இயற்கையாக கிடைக்கும் உப்புக்கள், உலோகங்கள் மற்றும் தாதுக்களை கொண்டு தயாரிக்கப்படும் அதிநுட்பமான மருந்துகள். சித்த மருத்துவத்தின் மகுடமான முப்பு, பூரண சந்திரோதயம் ஆகியவெல்லாம் இதில் அடங்கும். இவைகளை தாது கர்ப்பம் என்று சொல்வார்கள். அடுத்து காய்ச்சாத பசும்பால், காய்ச்சிய பசும்பால் மற்றும் இந்திர கோப பூச்சி போன்றவை. இவை மனித நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி தசை நார்களை உறுதியாக்கி மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிறது. இவைகள் ஜீவகர்ப்பத்தில் வரும். அடுத்து உடலின் உள்ளே இயங்கும் உயிர் ஆற்றலை நெறிப்படுத்தும் ஆன்மீக மற்றும் மூச்சு பயிற்சிகள். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகிய 8 அங்கங்களை கொண்டது. இவைகள் யோக கர்ப்பத்தில் வரும். ஆக பயன்பாட்டின் அடிப்படையில் நோயற்ற ஆரோக்கியமான மனிதர்கள் தங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து எதிர்காலத்தில் நோய்கள் வராமல் தடுப்பதற்காக உட்கொள்ளும் மருந்துகள் பொது கர்ப்பம் எனவும், ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட கொடிய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நோயுடைய பிடியில் இருந்து முழுமையாக விடுபட்டு உடலை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர உட்கொள்ளும் மருந்துகள் சிறப்பு கர்ப்பம் என்றும் பிரிக்கப்படுகிறது. ஆக காய கர்ப்பத்தில் நிறைய முறைகள் இருக்கின்றன. காயகல்ப மருந்துகளை உட்கொள்ளும் காலம் முழுவதும் கடுமையான பத்திய முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சித்தர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். புளி, உப்பு, அசைவ உணவுகள், மீன், மோர், பூண்டு, மது, புகைப்பிடித்தல் மற்றும் உடலுறவு ஆகியவற்றை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்றும், மாறாக பால், பச்சரிசி, பாசிப்பயிறு, நெல்லிக்காய் போன்ற சாத்விக உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் என்றும், இந்த பத்திய முறைகள் உடலுடைய உஷ்ணத்தை கட்டுப்பாட்டில் வைத்து மருந்துகளுடைய வீரியம் முழுமையாக உடலில் கலக்க செய்யும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். காயகல்ப முறையில் சில குறிப்பிட்ட கோட்பாடுகள் மற்றும் ரகசிய பொருட்கள் மிக முக்கிய அங்கங்களாக சொல்லப்படுகிறது. சாமானிய மனிதர்களுடைய அறிவுக்கு எட்டாத பல வேதியியல் மற்றும் ரசவாத ரகசியங்களை சித்தர்கள் ரகசிய மொழியாக, பரிபாஷையாக ஏட்டுச்சுவடிகளில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இவற்றில் முதன்மையானவை முப்பு, அமுரிதாரணை மற்றும் நவபாஷணம். சித்த மருத்துவத்தின் கிரீடம்தான் முப்பு. மிக உயர்ந்த மற்றும் மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்படும் ஒரு கலைதான் சித்த மருத்துவத்தில் முப்பு. முப்பு என்பது வெறும் ரசாயன கலவை அல்ல. அது ஒரு யுனிவர்சல் பொட்டான்சியேட்டர் எனப்படும் மருந்துகளுடைய வீரியத்தை பன்மடங்கு அதிகரிக்கும் ஒரு அதிநவீன வினையூக்கி. தென்னிந்தியாவின் குறிப்பிட்ட சில பகுதிகளில் இருந்து மட்டுமே சேகரிக்கப்படும் 3 வகையான உப்புக்களுடைய கலவையே முப்பு எனப்படுகிறது. பூநீர், கல்லுப்பு மற்றும் வெடியுப்பு ஆகிய 3 உப்புக்களும் இதில் அடங்கும். இந்த முப்பு வைத்திய முப்பு, வாத முப்பு மற்றும் யோக முப்பு என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவ மற்றும் ஆன்மீக தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. முப்புவை சாதாரண மூலிகையுடன் சேர்க்கும் பொழுது அந்த மூலிகையின் மருத்துவ குணம் பல 100 மடங்கு வீரியம் பெற்று ஒரு சாதாரண மருந்தை கூட காயகல்ப நிலைக்கு உயர்த்தும் வல்லமை பெறுகிறது என்று ஆய்வுகள் சொல்கிறது. அடுத்து அமுரி மற்றும் அமுரிதாரணை. காயகல்பத்தில் பயன்படுத்தப்படும் மற்றொரு மிக முக்கியமான மற்றும் அதிக விவாதங்களுக்கு உள்ளான சொல்தான் அமுரி. அமுரி என்பதற்கு சித்த மருத்துவத்தில் இருவேறு ஆழமான விளக்கங்கள் இருக்கிறது. முதலாவதாக, அமுரி என்பது தியானம், வாசியோகம் மற்றும் மூச்சு பயிற்சிகள் மூலம் மனித உடலுக்குள்ளே சுழலும் ஒரு நுட்பமான உயிராற்றல் அல்லது தெய்வீக திரவம் என்று சொல்லப்படுகிறது. மூலாதாரத்தில் இருந்து எழும்பும் குண்டலினி சக்தியானது தியானத்தின் உச்சநிலையில் அமுரியாக மாறி உடலை நனைக்கிறது. இதுவே அமுரிதாரணை எனப்படும் உள்முக பயிற்சி. இரண்டாவதாக, கண்டநாடி வாத்தியம் என்ற ஏட்டுச்சுவடியின் அடிப்படையில் அமுரி என்பது இயற்கையாக மரங்களில் இருந்து பெறப்படும் ஒரு தெய்வீக சாறாகும். அதுவும் குறிப்பாக முழுநிலவு நாட்களில் வாழை மரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் துவாரமிட்டு அதனுள் குருச்சுண்ணம் என்ற ரசவாத பொருளை வைத்து எடுக்கப்படும் சாரே அமுரி என்று அழைக்கப்படுகிறது. முழு சந்திரனுடைய கதிர்வீச்சால் ஈர்க்கப்பட்டு உற்பத்தியாகும் இந்த சாரானது பஞ்சபூதங்களுடைய ஆற்றலையும் 6 சுவைகளையும் தன்னுள் அடக்கியுள்ளது. இது மனிதனுடைய பௌதிக உடலை மட்டுமின்றி அவனது சூட்சம உடலையும் ஒருங்கே வளர்க்கும் காயகல்ப தன்மை கொண்டது. அடுத்த நவபாஷணம். காயகல்ப வரலாற்றில் போகர் சித்தரால் உருவாக்கப்பட்ட நவபாஷணம் ஒரு மகத்தான மைல்கல். 9 வகையான மிக கொடிய நஞ்சு பொருட்களை, அந்த பாஷணங்களை குறிப்பிட்ட ரசவாத செயல்முறைகள் மூலம் சுத்தம் செய்து அவற்றின் நச்சுத்தன்மையை முற்றிலுமாக நீக்கி
அவற்றை ஒன்றாக திரட்டி ஒரு இரவா தன்மையை தரும் காயகல்ப மருந்தாக போகர் மாற்றினார். இந்த நவபாஷண கலவையை கொண்டே அவர் பழனி முருகன் சிலையை உருவாக்கினார். அந்த சிலைக்கு செய்யப்படும் அபிஷேக திரவங்கள் நவபாஷணத்தின் ஆற்றலை ஈர்த்து அதை பருகும் மனிதர்களுடைய வினைகளை போக்கி உடலுக்குள் காயகல்ப தன்மையை வழங்குகின்றன என்பது அதற்கு பின்னால் சொல்லப்படும் ஒரு காரணம். சித்தர்களுடைய பிரதான நோக்கம் வெறும் பூமியில் நீண்ட காலம் உயிர் வாழ்வது மட்டுமல்ல. மனித உடல் என்பது காலப்போக்கில் சிதைந்து அழியக்கூடிய ஒரு பாண்டம் என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள். இருந்தாலும் மனிதன் பிரபஞ்ச பேரறிவை அடைய வேண்டுமென்றால் அவனது ஆன்மா இறைவனோடு, அந்த பரமாத்மாவோடு ஒன்றிணைய வேண்டுமானால் அதற்கு தடையாக இருக்கும் கர்ம வினைகளை அழிக்க ஒரு வலுவான உடல் தேவை என்பதை அவர்கள் தீர்க்கமாக நம்பினார்கள். நோய்களாலும் முதுமையாலும் பீடிக்கப்பட்ட ஒரு உடலால் தீவிரமான யோக பயிற்சிகளையோ ஆழமான தியானத்தையோ மேற்கொள்ள முடியாது. எனவே வாதம், பித்தம், கபம் ஆகிய 3 நாடிகளுடைய சமநிலையை பேணி உடலை ஒரு கல்லை போல, கல்பம் போல உறுதியாக மாற்றுவதற்காகவே காயகல்பம் பயன்படுத்தப்பட்டது. சித்த யோக நெறியில் ஒரு பயிற்சியாளர் ஆரம்ப அவஸ்தை, கட அவஸ்தை, பரிசய அவஸ்தை மற்றும் நிஷ்பந்தி அவஸ்தை என 4 நிலைகளை கடந்து செல்ல வேண்டும். இந்த நெடிய ஆன்மீக பயணத்திற்கு காயகல்பம் பேருதவியாக இருந்தது. காயகல்ப பயிற்சிகளின் மூலம் மூலாதாரத்தில் இறங்கி கிடக்கும் குண்டலினி சக்தியை எழுப்பி அதனை மூளையின் உச்சியில் உள்ள சகசிரார சக்கரத்தோடு இணைப்பதே அவர்களுடைய உச்சபட்ச இலக்காக இருந்தது. மேலும் சாதாரணமாக ரத்தம், சதை, எலும்பு என்று உருவாகும் இந்த தூள உடலை ஒரு ஒளி தேகமாக அல்லது சுத்த தேகமாக, பிரணவ தேகமாக, ஞான தேகமாக என்று சொல்லப்படும் அழியா நிலைக்கு மாற்றுவதற்காகவே சித்தர்கள் இந்த காயகல்ப வழிமுறையை கையாண்டார்கள். காயகல்பத்தை உருவாக்குவது என்பது வெறும் மூலிகைகளை அரைத்து குடிப்பது போன்ற சாதாரண மருத்துவ கலவை அல்ல. அது அண்ட வெளியின் கோள் நகர்வுகளை கணக்கிட்டு ரசவாத கலையை பயன்படுத்தி செய்யப்படும் ஒரு மிக நுட்பமான அறிவியல். உலோகங்கள், கனிமங்கள் மற்றும் பாதரசம் போன்ற மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை கூட பல்லாயிரம் பாகை வெப்பத்தில் எரித்து சுத்தி செய்து பஸ்பம் மற்றும் செந்தூரம் போன்ற நுட்பமான நானோ துகள்களாக மாற்றும் கலையை சித்தர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். உதாரணமாக கிரிஜ பிரவேசிக்கா எனப்படும் காயகல்ப சிகிச்சை முறையில் சிகிச்சைக்கு உட்படும் நபர் காற்று, வெளிச்சம், புகை, தூசு மற்றும் பிற மனிதர்களுடைய தொடர்பு இல்லாத ஒரு பிரத்யோகமாக வடிவமைக்கப்பட்ட 3 அடுக்குகள் கொண்ட குடிசையில் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அங்கு அவர் தனது மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தும் பஞ்சகர்மா போன்ற சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பிறகே நெல்லிக்காய் போன்ற காயகல்ப மருந்துகள் தொடர்ச்சியாக ஒரு வருடத்திற்கு வழங்கப்படும். அந்த இருண்ட அமைதியான சூழலும் காயகல்ப மூலிகைகளும் இணைந்து உடலின் முதிர்ந்த செல்களை அழித்து புதிய செல்களை உருவாக்குவதோடு முடி, பல், தோல் ஆகியவற்றை மீண்டும் புத்துயிர் பெற செய்தன. இவ்வாறாக பல முறைகள் இருக்கின்றன. காயகல்பத்திற்கு பின்னால் மிக ஆழமான மறைமுக தத்துவம் என்பது மனித உடலுக்குள்ளே உற்பத்தியாகும் ஜீவகாந்த ஆற்றல் மற்றும் பிராணவாயு ஆகியவற்றின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதாகும். சித்தர்களுடைய தத்துவப்படி சாதாரணமாக மனித உடலில் உற்பத்தியாகும் அந்த ஜீவகாந்த ஆற்றலில் 75% ஜீரணம், கழிவு வெளியேற்றம், இரத்த ஓட்டம் போன்ற அன்றாட வளர்ச்சிதை மாற்றங்களுக்கும், மீதமுள்ள 25% சிந்தனை, உணர்ச்சி, புரிதல் போன்ற மன செயல்பாடுகளுக்கும் விரயமாகிறது. இந்த ஆற்றல் விரயமே மனிதனுடைய முதுமைக்கும் இறப்புக்கும் முக்கிய காரணம் என்றும், இயற்கையில் விலங்குகள் தங்களுடைய ஜீவகாந்த ஆற்றலை தக்க வைத்துக் கொள்வதில் சிறந்ததாக இருக்கின்றன என்றும், ஆனால் பரிமாண வளர்ச்சியுடைய உச்சத்தில் இருக்கும் மனிதன் தனது ஐம்புலன்களுடைய ஆசைகளாலும் அளவுக்கு அதிகமான சிந்தனைகளாலும் இந்த ஆற்றலை மிக வேகமாக இழக்கிறான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். காயகல்பம் பயிலும் சித்தர்கள் பிரத்யாகாரம், அதாவது ஐம்புலன்களையும் ஒடுக்குதல் மூலம் இந்த ஆற்றல் விரயத்தை தடுக்கிறார்கள். வாசி யோகம் மூலமாக உடலுடைய சத்தற்ற தூல உடலிலும் நுட்பமான சூட்சம உடலிலும் ஓடுகின்ற அந்த பிராணவாயுவை ஒருங்கிணைக்கிறார்கள். மனித உடலில் உள்ள 7 தாதுக்களில் மிக முக்கியமானதும் இறுதியானதுமான அந்த விந்துவை கீழ்நோக்கி விரயம் செய்யாமல் யோக பயிற்சிகள் மூலம் மேல் நோக்கி மூளைக்கு ஏற்றி அதை ஓஜஸ் எனப்படும் பிரபஞ்ச ஆன்மீக ஆற்றலாக மாற்றும் மறைமுகமான விஞ்ஞானமே காயகல்பத்தின்
அடிப்படை தத்துவம். அந்த விந்து கட்டுதல் முறையை பற்றி தான் நம்முடைய சேனலில் முன்பு பதிவேற்றம் செய்திருந்தோம். ஆகவே அது உங்களுக்கு புரியும் என்று எண்ணுகிறேன். காயகல்பம் என்பது வெளிப்புறமாக பார்க்கும்போது சில குறிப்பிட்ட பத்திய உணவுகளையும் மூலிகைகளையும் உட்கொள்வது போல தோன்றினாலும் உண்மையில் அது செல்லுலார் மற்றும் மரபணு அளவில் உடலுக்குள்ளே ஒரு மாபெரும் ரசவாதத்தை செய்யும் ஒரு தீவிரமான செயல்முறையாகும். உணவு மற்றும் மூலிகைகள் ஒரு கருவியாக மட்டுமே செயல்படுகின்றன. உண்மையான மாற்றம் அணுக்களுடைய அந்த நுண்ணறிவில் நிகழ்கிறது. காயகல்ப மருந்துகளை உட்கொள்ளும் போது உடலில் ஒரு தீவிரமான நச்சு நீக்க செயல்முறைக்கு உட்பட்டு இரத்தத்தில் உள்ள மாசுகள் அகற்றப்படுகின்றன. வாசிதாரணை, பிராணாயாமம் மற்றும் குண்டலினி யோக பயிற்சிகள் மூலம் மூளை செல்களுக்கு செல்லும் பிராணவாயுடைய அளவு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டு நாளமில்லா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் மேம்படுத்தப்படுகிறது. நவீன மருத்துவரும் ஆராய்ச்சியாளருமான டாக்டர் குல்ரீத் சௌத்ரி காயகல்பம் பற்றி குறிப்பிடும் போது, இது வெறுமனே ஒரு நோயை குணப்படுத்தும் முறை அல்ல, இது இயற்கையின் விதிகளோடு உடலை ஒருங்கிணைத்து மனிதனுடைய செல்லுலார் கட்டமைப்பையே உருமாற்றும் ஒரு புனிதமான அறிவியல் என்று வியக்கிறார். அதாவது உணவின் மூலம் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனேற்ற தடுப்பான்களை வழங்குவதும், யோகத்தின் மூலம் உடலுடைய உள் சுழற்சியை நெறிப்படுத்துவதும் ஒரே நேர்கோட்டில் இணைந்து நரம்பு மண்டலத்திற்கு புத்துயிர் அளிக்கிறது என்று இவர் சொல்கிறார். சித்த மருத்துவ பாரம்பரியத்தில் பல்வேறு சித்தர்கள் தங்கள் நூல்களில் காயகல்பம், அதன் தயாரிப்பு முறைகள் மற்றும் அதனால் அடையும் பயன்கள் பற்றி பல இடங்களில் விரிவாக பேசியிருக்கிறார்கள். திருமந்திரம், போகர் 7000, அகத்தியர் செந்தூரம், கருவூரார் வாத காவியம் போன்றவை காயகல்ப ரகசியங்களை தாங்கி நிற்கும் மிக பழமையான நூல்கள். காயகல்ப தத்துவத்தின் ஆணிவேராக விளங்கும் சித்த திருமூலர் மனித உடலின் புனிதம் மற்றும் முக்கியத்துவத்தை திருமந்திரம் என்ற தனது மாபெரும் நூலின் வழியாக மிக ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமந்திரத்தில் பாடல் இருக்கிறது. இந்த அற்புதமான பாடலுடைய பொருள் என்ன தெரியுமா? இந்த பௌதீக உடல் ஒருவேளை அழிந்து விட்டால் அதனுள் குடியிருக்கும் உயிரும் உடலை விட்டு நீங்கிவிடும். அதன் பிறகு மெய்ஞானமாகிய பரம்பொருளை, அந்த இறைவனை அடைவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லாமல் போய்விடும். எனவே நோய்கள் மற்றும் முதுமையிலிருந்து உடலை பாதுகாக்கும் காயகல்ப வழிமுறையை அறிந்து என் உடலை நான் உறுதியாக வளர்த்தேன், உடலை வளர்த்ததன் மூலம் என் உயிரையும் நான் வளர்த்து கொண்டேன் என்பதாகும். மேலும் திருமூலர் தனது 3ஆம் தந்திரத்தில் அமிர்தாரணை பற்றி குறிப்பிடும் போது, மனித உடலில் வீணாகும் திரவங்களை எவ்வாறு காயகல்பமாக மாற்றுவது என்பதை ஒரு உவமை மூலம் சொல்கிறார். உடலில் கிடந்த உறுதி குடிநீர் கடலில் சிறு கிணறு ஏற்றமிட்டாலொக்கும், உடலில் ஒரு வழி ஒன்று கிடைக்கில் நடலை படாதுயிர் நாடலுமாமே. அதாவது குடிக்க முடியாத உப்பு நீரை கொண்டு கடலுக்கு அருகே ஒரு சிறு கிணறு தோண்டி ஏற்றம் இறைத்தால் சுத்தமான குடிநீர் கிடைப்பது போல மனித உடலில் உள்ள கழிவுகளுக்கு நடுவே இருக்கும் ஆற்றல் மிக்க திரவத்தை, அந்த அமுரியை வீணாக்காமல் சுடுமுனை நாடி வழியே மேல் நோக்கி ஏற்றினால் உடல் தங்கம் போல ஒளிரும் என்று அவர் குறிப்பிடுகிறார். இது மட்டுமல்ல, காயகல்பம் உண்டு தனது உடல் தங்கம் போல மாறியதை போகர் சித்தர் தனது போகர் 7000 என்ற நூலில் ஆச்சரியப்படும் வகையில் சொல்கிறார். இந்த காயகல்பத்தின் விளைவாக அவர் பெற்ற ஆற்றலை அவரே போகர் ஞான சூத்திரத்தில் 35 வகையான மூலிகைகளை கொண்டு மிக கவனமாக ஒரு மாத்திரையை தயாரித்த பிறகு என்ன ஆனது என்பதை அவரே மிக தெளிவாக இப்படி சொல்கிறார். மிகுந்த கவனத்துடனும் பொறுமையுடனும் நான் அந்த மாத்திரையை தயாரித்து, அதாவது காயகல்பத்தை தயாரித்து பின்னர் அதை விழுங்கினேன். அதன் மறைபொருள் மற்றும் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாத மூடர்களுக்காகவோ ஐயவாதிகளுக்காகவோ நான் காத்திருக்கவில்லை. நான் உறுதியோடு பரங்கிகளின், அதாவது வெளிநாட்டர்களுடைய தேசத்தில் வாழ்ந்தேன். 12000 ஆண்டுகள் நான் வாழ்ந்தேன். என் தோழனே, நான் நீண்ட காலம் வாழ்ந்து அந்த உயரிய ஆன்மீக ஆற்றலை உணவாக கொண்டு உயிர் வாழ்ந்தேன்.
அந்த ஆற்றல் துளியான விந்துவின் துணையால் நான் போகர் என்னும் பெயரை பெற்றேன். என் உடல் அந்த மாத்திரையின் பொன்னிறத்தை பெற்றது. இப்பொழுது நான் ஒரு பொன்மயமான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று போகரே சொல்லியிருக்கிறார். போகர் தனது ஞானத்தை சீன தேசத்திற்கு எடுத்து சென்று போயாங் என்ற பெயரில் பரப்பினார் என்பதும், உடலை விட்டு பிரியும் வித்தையை காயகல்பத்துடைய உதவியோடு செய்தார் என்றும் ஒரு சில வரலாறு கூறுகிறது. கோட்பாட்டின் அடிப்படையில் பார்த்தால் இக்காலகட்டத்திலும் காயகல்ப மருந்துகளையும் யோக முறைகளையும் உருவாக்க முடியும். அதற்கான அரிய மூலிகைகளும் வேதியியல் சூத்திரங்களும் இன்றும் சித்த மருத்துவ இலக்கியங்களில் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. ஆனால் சித்தர்களைப் போல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ முடிகிறதா என்றால் அது நடைமுறையில் சாத்தியமற்றதாகவே இருக்கிறது. அதற்கு பல ஆழமான காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, முற்காலத்தில் இயற்கையான மாசற்ற அடர்த்தியான காடுகளிலும் மலைகளிலும் சித்தர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று காற்று, நீர், நிலம் என அனைத்தும் ரசாயனங்களால் மாசுபட்டிருக்கிறது. மரபணு மாற்றப்பட்ட உணவுகளும் ரசாயன உரங்களும் மனித உடலுடைய இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை பெருமளவு அழித்துவிட்டது. அன்றைய காலத்தில் விளைந்த மூலிகைகளுடைய அபாரமான வீரியம் இன்றைய மாசடைந்த மண்ணில் விளைபவர்களில் காணப்படுவதில்லை. இரண்டாவது, நவீன மனிதர்கள் தங்களுடைய ஐம்புலன்களையும் கேளிக்கைகளுக்கும் டிஜிட்டல் திரைகளுக்காகவும் இரவு பகல் பாராமல் அதிகம் பயன்படுத்துகிறார்கள். மனிதர்களுடைய இயற்கையான அந்த உயிரியல் கடிகாரத்தில் இருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு விட்டார்கள். இதனால் உடலுடைய ஜீவகாந்த ஆற்றல் மிக வேகமாக விரயமாகிறது. சித்தர்கள் தியானம் மூலமும் பிரத்யாகாரம் மூலமும் இந்த ஆற்றலை தக்க வைத்தார்கள். அடுத்து மூன்றாவது, காயகல்பம் மற்றும் வர்மம் போன்ற அதிநுட்பமான கலைகள் புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்ளக்கூடியவை அல்ல. அவை ஒரு தகுதியான குருவின் நேரடி பார்வையில் குறைந்தபட்சம் 12 வருடங்கள் ஆசிரமத்தில் தங்கி பயில வேண்டியவை. ஏட்டு சுவடிகளில் உள்ள அந்த பரிபாஷைகளை, ரகசிய குறியீடுகளை நேரடியாக படித்து எவரும் பொருட்கொள்ள முடியாது. ஆக தகுதியான குருமார்கள் குறைந்து போனதும் உடனடி பலன்களை எதிர்பார்க்கும் மனித மனோபாவமும் காயகல்ப கல்வியை சாதாரண சாமானிய மனிதரிடமிருந்து அந்நியப்படுத்திவிட்டது. நான்காவது, நம் நம்பிக்கையின்படி கிமு 3102 தொடங்கப்பட்ட கலியுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் மனிதர்களுடைய இயல்பான ஆயுட்காலம் குறைந்து கவலைகள் அதிகரிக்கும் என்று சித்தர்கள் முன்பே கணித்திருக்கிறார்கள். சித்தர்கள் உணர்ச்சிகளை தாண்டிய சமத்துவ நிலையில் வாழ்ந்தார்கள். ஆனால் நவீன மனிதனுடைய மன அழுத்தமும் பரபரப்பான வாழ்க்கை முறையும் உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை சிறுகுலைத்து காயகல்பத்தின் அடித்தளத்திற்கே முரணாக அமைந்து விடுகிறது. நவீன அறிவியலில் தற்போதைய ஆராய்ச்சிகள் காயகல்பம் குறித்த சித்தர்களுடைய கூற்றுகள் வெறும் கட்டுக்கதைகள் அல்ல என்பதை நிரூபித்து வருகிறது. குறிப்பாக செல் உயிரியல், மரபியல் மற்றும் முதுமையடைதல் தொடர்பான ஆய்வுகள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் சித்தர்கள் விளக்கிய காயகல்பத்தின் செயல்பாடுகளோடு ஆச்சரியம் அளிக்கும் வகையில் முழுமையாக ஒத்துப்போகிறது. இவ்வாறு நவீன விஞ்ஞானம் காயகல்பம் என்பது பழங்கால புராணம் என்ற வாதத்தை அடியோடு தகர்த்து வருகிறது. அதற்கான அறிவியல் பூர்வமான விஞ்ஞான காரணமும் இருக்கிறது. அதில் ஒன்று, டெலோமியர் நீட்சி மற்றும் டெலோமரேஸ், அதாவது மனித குரோமோசோம்களுடைய முனைகளில் உள்ள பாதுகாப்பு உரை டெலோமியர் எனப்படும். உடலுக்குள்ளே செல்கள் பிரியும் ஒவ்வொரு முறையும் அது தேய்வடைகிறது. இது ஒரு குறிப்பிட்ட அளவை விட குறையும் போது மனிதர்களுக்கு முதுமை ஏற்படுகிறது. இதுதான் அறிவியல். வல்லாரை, அமுக்கிரா கிழங்கு போன்ற காயகல்ப மூலிகைகள் டெலோமரேஸ் என்ற என்சைமை தூண்டி டெலோமியர் தேய்மானத்தை தடுத்து நிறுத்துகிறது என்று ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. ஆக இது காயகல்பத்தின் ஆயுள் நீட்டிப்பு மற்றும் இளமை காத்தலை குறிக்கிறது. அடுத்து ஸ்டெம் செல் உருவாக்கம். பழுதடைந்த உறுப்புகளை மீண்டும் வளரச் செய்ய ஸ்டெம் செல்ஸ் அவசியம். காயகல்ப சிகிச்சையின் போது மேற்கொள்ளப்படும் கடும் விரதம் மற்றும் குறைந்த கலோரி உணவுகள் உடலில் புதிய ஸ்டெம் செல்களை உருவாக்குகிறது என்று டாக்டர் லோங்கா போன்ற அறிவியலாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அடுத்து மூன்றாவது, ஆட்டோபேஜி. மிக மிக முக்கியமானது இது. ஆட்டோபேஜி என்பது உடலில் செல்கள் தங்களுக்குள் உள்ள கழிவுகளையும் சிதைந்த செல்களையும் தாங்களே அழித்து சுத்தப்படுத்தும் ஒரு இயற்கையான முறை. காயகல்பத்தில் கூறப்படும் பத்தியமும் உணவு சுருக்கமும் ஆட்டோபேஜியை தூண்டி நோயுற்ற செல்களை அழித்து உடலை மறுசீரமைக்கின்றன என்று
விலங்குகளில் செய்யப்பட்ட ஆய்வுகள் நிரூபிக்கின்றன. அடுத்து 4வது ஆக்சிஜனேற்ற தடுப்பான்கள். அதாவது நெல்லிக்காய் போன்ற காயகல்ப மூலிகைகளில் அதிகப்படியான போனோலிக் சேர்மங்கள் உள்ளன. இவை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து செல் சிதைவை தடுக்கின்றன. இதுதான் நரை திரை மாறும் என்ற சித்தர்களுடைய கூற்று. அடுத்த 5வது நரம்பியல் மாற்று பண்பு. அதாவது தியானம், மூச்சு பயிற்சிகள் கார்டிசோல் என்ற மன அழுத்த ஹார்மோனை குறைத்து மெலட்டோனின் அளவை அதிகரிக்கின்றன. இது குரோமோசோம் முனைகளை பாதுகாப்பதோடு நரம்பு மண்டலத்தை சீரமைக்கிறது. ஆக இதுவும் நிரூபிக்கப்பட்ட ஒன்றுதான். இன்றைய நரம்பியல் மற்றும் செல் உயிரியல் நிபுணர்கள் சித்தர்களுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கும் நவீன மரபியலுக்கும் உள்ள தொடர்பை அங்கீகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பல மூலிகை கலவைகள் தனியாக செயல்படுவதை விட ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த விளைவை ஏற்படுத்துகின்றன என்பது நவீன ஆய்வுகள் எடுத்து காட்டுகின்றன. இதுவே சித்த மருத்துவத்தில் முப்பு போன்ற வினைக்குகளுடைய அடிப்படை அறிவியல். இறுதியாக இன்றைய அவசர உலகில் தொற்றா நோய்கள் எனப்படும் சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள், புற்றுநோய் மற்றும் அல்சைமர் போன்ற நரம்பியல் சிதைவு நோய்கள் சிறிய வயதிலேயே மனிதர்களை தாக்கி மனித குலத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. நவீன மருத்துவத்தின் பெரும்பாலான சிகிச்சைகள் நோயுடைய அறிகுறிகளை கட்டுப்படுத்துகிறதே தவிர உடலுடைய வேர்களில் இருந்து நோயை களைவதில்லை. ஆன்டிபயோட்டிக்குடைய அதிக பயன்பாடு உடலில் உள்ள நல்ல பாக்டீரியாவையும் சேர்த்து அழிக்கிறது. ஆனால் காயகல்பம் ஒரு தடுப்பு மருத்துவமாகும். இது வெளியில் இருந்து நோய் கிருமிகளை அழிப்பதை விட உடலுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உள்ளுக்குள் இருந்தே வலுவாக்கி நோய் கிருமிகளை எதிர்த்து போராடும் ஆற்றலை உடலுக்கு அளிக்கிறது. அன்றாட வாழ்வில் முழுமையான காயகல்ப சடங்குகளை, அதாவது ஓராண்டு காலம் தனியாக இருத்தல், பாதரசம் சுத்தி செய்தல், இவையெல்லாம் மேற்கொள்வது நடைமுறையில் சாத்தியமில்லாமல் இருக்கலாம். ஆனால் காயகல்பத்தின் அடிப்படை தத்துவங்களை அறிந்து கொள்வது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். இயற்கையான பருவ காலத்திற்கு ஏற்ற உணவுகளை உண்ணுதல் மற்றும் பசியறிந்து உண்ணுதல், முறையான மூச்சு பயிற்சிகள் மற்றும் யோகம் செய்வதன் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்துதல், நெல்லிக்காய், இஞ்சி, வேம்பு, கீழாநெல்லி போன்ற எளிய காயகல்ப மூலிகைகளை அன்றாடம் உணவில் சேர்த்துக் கொள்ளுதல், எண்ணங்களை சீர்படுத்தி புலன்களை அடக்கி காந்த ஆற்றல் விரயத்தை தடுத்து மன அழுத்தத்தை குறைத்தல், இவற்றையெல்லாம் கடைபிடிப்பதன் மூலம் செல் முதிர்ச்சியை தாமதப்படுத்தி நோயற்ற வாழ்வை வாழ முடியும். உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற சித்தர்களுடைய கோட்பாட்டை இன்றைய நவீன அறிவியலான ஊட்டச்சத்து மரபியல் முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளது. நோய்கள் வந்த பிறகு சிகிச்சை தேடுவதை விட நோய்கள் வரக்கூடிய உடல் சூழலையே மாற்றி அமைக்கும் காயகல்ப கலையை அறிந்து கொள்வது என்பது இன்றைய சமுதாயத்தின் தலையாய கடமை. இறுதியாக ஒரு வரி: காயகல்பம் என்பது எந்த ஒரு மந்திர தந்திரமோ மாய வித்தையோ அல்ல. அது மனித உடலுடைய எல்லையற்ற ஆற்றலை வெளிக்கொணர்ந்த ஒரு மாபெரும் உயிர்மை விஞ்ஞானம். காடுகளிலும் மலைகளிலும் சித்தர்கள் செய்து பார்த்த அந்த முழுமையான காயகல்ப முறையை நம்மால் இன்று அப்படியே செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் அவர்கள் விட்டு சென்ற அந்த ஆழமான வாழ்வியல் தத்துவங்களை பின்பற்றி இயற்கையோடு இயந்த உணவும் மூச்சு பயிற்சியும் தியானமும் மேற்கொண்டால் நாமும் நோயற்ற ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை பெற முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. உடலையும் உயிரையும் ஒன்றென கருதி வளர்க்கும் இந்த உன்னத கலையை அறிவியல் பூர்வமாக அணுகி அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது மட்டுமே சித்தர்களுடைய ஞானத்தை நாம் போற்றும் உண்மையான வழிமுறை. சித்தர்களுடைய இந்த மகத்தான அறிவியலை பற்றி உங்கள் கருத்து என்ன? இன்றைய நவீன காலத்தில் இது சாத்தியமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். காயகல்பம் பற்றிய முழுமையான அறிவிருக்கும் ஏதாவது ஒரு குருவை நீங்கள் சந்தித்திருந்தால் அவர்கள் யார், அவர்கள் வழியாக நீங்கள் தெரிந்து கொண்டது, புரிந்து கொண்டது என என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அது பல மக்களுக்கு உறுதுணையாக உதவியாக இருக்கும். ஆக உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது போல பல வரலாற்றை தெரிந்து கொள்ள நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.